ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 1 ஹவர் சார்ட்டு. இது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 1 மந்த், அதாவது நவம்பர் மந்தினுடைய 12th இப்போ டிசம்பர் மந்தினுடைய 12th, இந்த 1 மந்த் கேப்பில் ஒரு ரேஞ்சு பவுண்டாக தான் நிஃப்டி வந்து சுற்றிட்டு இருக்கு. அதிகபட்சமாக 26,250, அதேமாரி கீழே குறைஞ்சபட்சம் வந்துச்சு அப்படின்னா 25,700. இந்த ஒரு 550 பாயிண்ட்டுக்குள்ளே வந்து ஒரு ரேஞ்சு பவுண்டாக சுற்றிட்டு இருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 1 ஹவர் சார்ட்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1 மந்த் கேப்பில் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன், அதாவது 25,700 சப்போர்ட் எடுத்து 25,200, திரும்ப ஒரு ப்ராஃபிட் புக்கிங். 850 சப்போர்ட் எடுத்து 25,300, திரும்ப ஒரு ப்ராஃபிட் புக்கிங். திரும்பவும் 850 சப்போர்ட் எடுத்து ஒரு 200, திரும்பவும் ப்ராஃபிட் புக்கிங். இந்த 700 சப்போர்ட் எடுத்து இப்போ 26,050 க்ளோஸ் வச்சுருக்கு. 2 டைம்ஸ் வந்து 850 சப்போர்ட் எடுத்து மேலே 200 வரைக்கும் போயிருக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 700 சப்போர்ட் எடுத்து 200 வரைக்கும் வந்திருக்கு. திரும்ப இந்த 700 திரும்பவும் இப்போ சப்போர்ட் எடுத்து மேலே வந்துட்டுருக்கு. இந்த என்னுடைய கண்டினியூட்டி திரும்ப இந்த 200 போய் திரும்ப இந்த 300 வருமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் இப்போ அடுத்தடுத்து நிஃப்டியினுடைய லெவல்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அடுத்தடுத்து நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2025 இன்னும் வந்து ஒரு 12 ட்ரேடிங் செஷன் தான் இருக்குது. இந்த 12 ட்ரேடிங் செஷனும் இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே சுற்றுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அதிகபட்சமாக போச்சு அப்படின்னா இந்த 200, 250, திரும்ப இங்கேருந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங், திரும்ப இந்த 26,000 உடச்சிது அப்படின்னா திரும்ப இந்த 850, 700, இந்த ரேஞ்சிலேருந்து திரும்ப இங்கேருந்து வந்து சப்போர்ட் எடுத்து மேலே திரும்ப 26,200, இந்த மாதிரி ஒரு ரேஞ்ச் பவுண்டாக சுற்றிட்டு இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா வரக்கூடிய நாட்களில் பெரிய அளவில் வந்து இன்ஃபேக்ட் கொடுக்குற மாதிரி எந்த ஒரு டேட்டாஸுமே இல்லை. ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே வந்து கிறிஸ்மஸ் ஹாலிடே, நியூ இயர் ஹாலிடேங்கிறதுனால பெரிய இன்ஃபேக்ட் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இந்த மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோலோ பர்ஃபார்மன்ஸ். அடுத்தது நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனியன் பட்ஜெட்டை எதிர்நோக்கி தான். அடுத்து 26, 27க்கான யூனியன் பட்ஜெட் வந்து பிப்ரவரியில் வரதுனால அதனுடைய ஃப்ரீ பட்ஜெட்லாம் எப்படி இருக்கும், அதனுடைய அசம்ஷன் ஏதாச்சும் கிடைச்சிது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி ஒரு மூமெண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இருந்தாலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் நிஃப்டி, அதாவது மண்டேக்கான மார்க்கெட்டில் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா ஃப்ரைடே மார்க்கெட்டில் நிஃப்டி வந்து க்ளோசிங்கே வந்து 26,050 தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ப்ளஸ் வந்து ஒரு 148 புள்ளிகள் வந்து அதிகரிச்சிருக்கு. ஏன்னா ஒரு கண்டினியூ செல்லிங்க்கு பிறகு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப வந்து ஒரு பாசிட்டிவாக மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி மேலே போயிட்டுருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த 700 சப்போர்ட் எடுத்து மேலே வந்துட்டுருக்கு. அப்படியே இதனுடைய கண்டினியூட்டி வந்துச்சு அப்படின்னா இந்த 200 வரைக்கும் வரும். நல்லாவே பிரேக் அவுட் கொடுத்து 200க்கு மேலே நின்றுச்சு அப்படின்னா தான் அடுத்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணி மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அதுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு பெரிய அளவில் பூஸ்டப் மாதிரி டேட்டாஸ் வந்துச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இருந்தாலும் மண்டேக்கான மார்க்கெட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 26,000, இப்போ இந்த 26,000 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தது 25,920 ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 25,850 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதேமாரி இப்போ மண்டே மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இன்டர்டே லெவல்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 26,000க்கு மேலேயே மார்க்கெட் இருக்குது. இந்த 26,000க்கு மேலே மார்க்கெட் வந்து சுற்றிட்டு இருக்குது. இந்த லெவல்ஸ்க்கு மேலே சஸ்டெயினாக இருக்குங்கிற பட்சத்தில் அடுத்தது 26,080, 26,120, 26,080, 26,120, 26,200 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அதேமாதிரி இந்த ரேஞ்சில் நல்லா பிரேக் அவுட் கொடுத்து மேலே போக முடியல, திரும்ப இங்கேருந்து திரும்ப ப்ராஃபிட் புக்கிங் வருது அப்படின்னா திரும்ப இந்த 26,000 வரும். அப்படி வரும் பட்சத்தில் திரும்ப 850 வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ மண்டேக்கான மார்க்கெட்டில் திரும்ப இந்த 26,000 கீழே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 26,000 உடச்சிட்டு இது கீழே இருக்குது அப்படின்னா அடுத்தது வந்து 25,920, 25,850 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. மெயினாக நம்ம மண்டே மார்க்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 26,000க்கு மேலே இருக்குது அப்படின்னா அடுத்தது 26,080, 120 வரைக்கும் மேலே போகும். 120, 180 போகும். அப்போ இந்த 26,000 கீழே இருக்குது அப்படின்னா அடுத்தது 950, 800, 900, 850 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. மெயினாக இந்த லெவல்ஸ் இருக்கிறதுனால திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா மேலே போகிறதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. இந்த 26,000 சப்போர்ட் எடுத்து 26,080, 120 வரைக்கும் மேலே போகும். அப்படி மேலே போகிற மார்க்கெட் 200 வரைக்கும் போகலாம். இங்கேருந்து நல்லாவே புல்லிஷ் ஆச்சு அப்படின்னா திரும்ப 300 வரைக்கும் போகும் சான்சஸ் வந்து இருக்குது. நல்ல பிரேக் அவுட் அப்படின்னா அதனுடைய ஆல் டைமை வந்து பிரேக் பண்ணால் நல்லா பிரேக் அவுட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்டேக்கான
ஓவரால் நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.